இந்த நாள் வேத தியானத்தில் நாம் ஆபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் லோத்தினுடைய குடும்பத்தை குறித்து அறிந்து கொள்ள, படிக்க, தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தது போல இந்த நாளில் கூட நமக்கு ஆபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்வோம். நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஆபிரகாமின் மனைவிகளை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். முதலாவதாக சாராய் அல்லது சாராள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாராளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் சாராயை குறித்து, அதாவது சாராளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமினுடைய இரண்டாவது மனைவி ஆகார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகார் அல்லது அடிமை பெண், எகிப்து தேசத்தால் வேலைக்காரி, மறுமனையாட்டி என்கிறதான பதங்களிலே ஆகாரை குறித்து வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இவளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே ஆகாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு மனைவி, ஆபிரகாமுடைய மனைவி கேத்துராள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கேத்துராளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு 3 மனைவிகளை குறித்து இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து நாம் இனி படிக்கலாம். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து முதலாவதாக இஸ்மவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்மவேலை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் 15வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இனி இஸ்மவேலினுடைய மனைவியை குறித்து நாம் இனி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இஸ்மவேலினுடைய மனைவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி மூன்றாவதாக இஸ்மவேலினுடைய பிள்ளைகளை குறித்து இனி நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் 25ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 18வது வசனம் வரையிலும் இஸ்மவேலினுடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்மவேலுக்கு 12 பிள்ளைகளை குறித்து வேத வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நெபயோத் என்றும் இவனை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60:7 இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக கேதார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கேதாரை குறித்து சங்கீதம் 120:5 120ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலும் எரேமியா 49:28 எசேக்கியேல் 27:21 கேதார் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது மகன் அத்பியேல் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவது மகன் மிப்சாம் என்று சொல்லி பார்க்கிறோம். மிப்சாமை குறித்து 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் முதல் 31வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐந்தாவதாக மிஸ்மா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆறாவதாக தூமா என்று சொல்லி பார்க்கிறோம். ஏழாவதாக மாசா, எட்டாவது ஆதார் அல்லது ஆதாத் என்று சொல்லி பார்க்கிறோம். 9ஆவதாக தேமா, 10ஆவதாக எத்தூர் என்று சொல்லி பார்க்கிறோம். 11ஆவது நபீஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். 12ஆவதாக கேத்மா என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு இஸ்மவேலுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். நான்காவதாக இஸ்மவேலின் வம்சத்தார் வசித்த இடங்களை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலும் 11வது வசனம் முதல் 12வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 15:7 இஸ்மவேலினுடைய வம்சத்தார் வசித்த இடங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய இஸ்மவேலின் குடும்பத்தினுடைய விபரங்கள் இவ்வளவே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையிலும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சிகள் நேர்த்தியாய் நடத்த கற்றுக் கொடுக்க இந்த வேத பாடத்திற்காக அடியானுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.